நான் என்னுடைய கடவுளுடைய திருவுளத்திற்கு ஆம் என்று சொல்கிற பொழுது, என்னுடைய மனித வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும், என்னுடைய மனித வாழ்க்கையில் சவால்கள் சங்கடங்கள் நிறைந்திருந்தாலும், என்னிடத்தில் நான் யாருக்கு ஆம் என்று சொன்னேனோ, யாருக்கு என்னை கையளித்தேனோ அர்ப்பணித்தேனோ அந்த ஆண்டவர் அவருடைய பணியை நான் செய்வதாக இருந்தால், அவருடைய பணிக்கு நான் பிரமாணிக்கமானவனாக உண்மையானவனாக இருந்தால், அதற்குரிய சவால்களை சந்திக்கிற ஆற்றலையும் அதற்கான வழியை யார் தருவா? என்னிடத்தில் அந்த பணியை ஒப்படைத்த ஆண்டவரே தருவார். அவரால் எல்லாம் ஆகும். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. தனது அறிவுக்குள்ளே தன்னுடைய இதயத்துக்குள்ளே எழும்பிய போராட்டம் கணவனுக்கு அது பரவுகிறது. அதோடு முடிஞ்சுதா? கணவனை சமாளித்தாகிவிட்டது, கணவருக்கு விளக்கம் சொல்லி ஆகிவிட்டது. கபிரியேல் தூதர் சூசேப்பரும் கனவுல தோன்றி என்ன செய்கிறாரு? விளக்கத்தை கொடுத்து விட்டார். குடும்பத்தில் பிரச்சனை ஓய்ந்தது. சரியாயிற்றா? போராட்டத்தின் அடுத்த கட்டம், குழந்தையை பெற்றெடுக்கணும். நிறை மாத கர்ப்பிணி, தலப்பிரசவம், வளைகாப்பு வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பார்க்க வேண்டிய ஒரு பிரசவம். எங்கே நடந்துச்சு? அவருடைய சொந்த ஊரில் நடக்கல, பெத்லகேமில் நடக்குது. மாதா யோசிச்சிருப்பாங்கள்ல, இப்போ போய் அந்த அகுஸ்து சீசர் ஒரு ஆணையை பிறப்பிக்கணும்? இந்த 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நான்